திருப்பி அரசியல் படுத்திய இயக்கம் தான் பெரியாருடைய இயக்கம். அந்த இயக்கத்திற்கு பின்னால் அந்த தத்துவம் தான் அவர் சொன்ன திராவிட தத்துவம். அப்ப இந்தியாவில் 2 தத்துவங்கள் இருக்கிறது. அது மரபின ரீதியாகவே உள்வாங்கப்பட்டிருக்கிறது. விந்திய மலைக்கு அப்பாலே இருந்தவர்கள் பேசிய மொழி சமஸ்கிருதம். விந்திய மலைக்கு இந்த பகுதியில் இருக்கும் பேசிய மொழி திராவிட மொழிகள். திராவிட மொழிகள் என்ன? கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்று பல ஆயிடணும். தமிழ் தான் இருந்துச்சு. தமிழ்ல இருந்து கிடைத்து மலையாளம் தெலுங்கு எல்லாம் வந்தது. இவையெல்லாம் ஒரு குடும்பத்தினுடைய மொழிகள். விந்திய மலைக்கு அப்பாலே இருந்தவர்கள் சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரிய இனம். அந்த இனத்திற்கென்று இலக்கியம்லாம் இருந்துச்சு. அப்ப இந்த 2க்குமான இலக்கியங்கள், 2க்குமான பண்பாட்டு கூறுகள் இருந்தன என்பது உண்மை. தமிழை போலவே சமஸ்கிருதமும் ஒரு மூத்த மொழி என்பது உண்மை. இன்னும் சொல்ல போனால் உலகளாவிய அளவில் அது ஒரு செம்மொழியாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது இன்னமும் என்பது உண்மை. ஆனால் அது இன்றைக்கு செத்த மொழியாக இருக்கிறது. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற மொழியாக இருக்கிறோம். அது சொன்ன தத்துவம் வேறு, பிறப்பின் அடிப்படையில் வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்ன தத்துவம். நம்முடைய தத்துவம் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற தத்துவம். ஆக 2000 ஆண்டு காலமாக ஒரு கலாச்சார பண்பாட்டு மோதல் இருந்ததை அரசியல் படுத்தியது பெரியார், அரசியல் படித்தது அண்ணா, அவர்களுக்கு பின்னாலே திராவிட இயக்கங்கள் எல்லாம் வந்தது. இப்ப நம்ம முன்னால் இருக்கிற பிரச்சனை, நீங்கள் கல்வி கற்று இருக்கிறீர்கள், எல்லாம் பிஏ எம்பிஏ எல்லாம் போட்டுக்கிட்டோம். ஆனால் கல்வி கற்ற எல்லோரும் லேர்னட். ஆனால் இன்டெலக்சுவலா வந்தோமா? இன்டெலக்சுவலா வந்திருந்தோம்னா இந்த சமூகத்தை பத்தி சிந்திச்சிருக்கணும். யார் இன்டெலக்சுவல்? அம்பேத்கர் அழகா சொல்றாரு, he must be motivated by social dynamics. இந்த சமூகத்தை பற்றி அக்கறை இருக்கணும். ஒரு ஆக்சிடென்ட் கீழே கிடக்குது, அன்னைக்கு போறேன் நான் என்னுடைய தொகுதியில் அவினாசியில,